ஹாய். வெஜிடபிள் பிரியாணிக்கு வீட்டரிசி ஸ்டீம் பண்ண புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு காப்படி. இதை 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 3 பேர் வரையிலும் நம்ம லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம். அரிசியை கழுவி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் புழுங்கல் அரிசியை ஊற வைக்கணும். அப்படிக்கான மசாலா பொருட்கள் பாருங்கள். சோம்பு, 3 கிராம்பு, இந்த அளவு பட்டை, இந்த அனாசி மொக்கு 3 இதழ் மட்டும் போட்டுக்கலாம். 3 பல் பெரிய பூண்டு, சின்னதாக இருந்தால் 6 போட்டுக்குங்க. அரை இன்ச்சு இஞ்சி, 5 சிறு வெங்காயம், கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா அரைக்கும் போது கொஞ்சம் குறன்னு இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி கரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காயை கிள்ளி சேர்க்குறோம். இது காப்படி அரிசிக்கு இந்த அளவுகள் எல்லாம். நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுட்டு நல்லா பிடிச்ச பொடியில் ஒரு பொடி பெரிய வெங்காயம் மெலிதாக அரிஞ்சது நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தை ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறோம். பச்சை பட்டாணியை 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை எடுத்துக்கலாம். பட்டாணி கம்மியாக தான் போடணும். வெங்காயம் ஒரு 60% கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இந்த மசாலா பொருட்கள் முந்திரியோடு அரைச்சமே அதை போட்டுக்கிறோம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி, காப்படிக்கு 2 தக்காளி கணக்கு. பிரியாணிக்கான உப்பையும் போட்டுடுறோம். 1 டீஸ்பூன் கோபுரமாக போட்டிங்கன்னா உப்பு சரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இப்போ தயிர் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல், கொஞ்சமாக மல்லிப்பொடி, ரொம்ப கம்மியாக மஞ்சப்பொடி, கலரை தூக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் மஞ்சப்பொடி. மஞ்சள் கலர் வராது, ரெட் கலரை தூக்கி கொடுக்க. நல்லா கிளறி விடுறோம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லி இலை இப்போ தான் போடுறோம். போட்டு பெரட்டி கொடுத்துக்கலாம். நான் ஒரு 4 துண்டு பீட்ரூட்டை நல்லா தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, 6 பீன்ஸு, ஒரு கேரட்டு, 1/4 படிக்கு இவ்வளோ போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பட்டாணி, ஊறின பட்டாணி நல்லா 3 நிமிஷம் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். இந்த இடத்துல நெய் விடும்போது அலாதியான ருசி இருக்கும். சாதம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். மென்னையை பிடிக்காது. நல்லா 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி, அரிசி ஊற வைக்கும் போதே 3 பங்கு தண்ணி போட்டுருங்க. 30% ஃப்ளேமில் ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் விட்டு ஆவி அடங்கினோன்னு எடுக்கிறோம். நீங்கள் இது போல் வைக்காதீங்க. குக்கரை கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி காம்பை தண்ணியில் தொட்டு அப்படியே பெரட்டி கொடுக்குறோம் பாருங்கள். இந்த முறையில் நீங்களாக கரம் மசாலாக்களை சேர்த்து போடும்போது சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ஜீரணத்துக்கு, குடலுக்கு பிரச்சனை, அல்சர் வராது. எப்பயுமே வெஜிடபிளில் நீங்கள் புலாவு, பிரியாணி செய்யும்போது ஸ்டீம் பண்ண புழுங்கல் அரிசி தான் ருசியை தரும். வெஜ் பிரியாணிக்கு காய்களை சேர்க்கும்போது ரொம்ப கம்மியான காய்களே சேர்க்கணும். பிரியாணி ஐட்டங்களுக்கு எப்பயும் சிப்ஸு போல் ஹாட்டானதாக சேர்க்காம தயிர் பச்சடி தான் 2க்குமான உடம்புக்கான காம்பினேஷன் இது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.